வணக்கம் நண்பா, லிஜன் கன்னியாகுமரி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெளியிட்டு இருக்கிற அக்னிவீர் ஏர்ஃபோர்ஸ் நோட்டிபிகேஷனோட ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்னையில இருந்து அடுத்த மாசம், அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 17 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2004 ஜனவரி 2ல இருந்து 2007 ஜூலை 2க்குள்ளாடி பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 21 வயசு வரைக்கும் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 20 வயசு வரைக்கும் தான் தந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1.6 அதாவது 1600 மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 6 மினிட் 30 செகண்டுக்குள்ளாடி வரணும் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 புஷ்அப் 10 சிட்டப் 20 ஸ்குவாட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 ஸ்குவாட் அப்படின்னா உட்கார்ந்து எழும்புறது. ஸோ இவ்வளவு தான் பிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 152.5 சென்டிமீட்டர் இருந்தா போதும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்மியை பாத்தீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் கேட்பாங்க. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் 80 சென்டிமீட்டர் கேட்பாங்க. ஆனா இதுல இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்றது கேட்கல. ஆனா எல்லா ஃபோர்ஸை மாதிரி 5 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கிளியராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண் பார்வை கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து லாசிக் சர்ஜரி பண்ணியிருந்தால் அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 மீட்டர்லாம் நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 14 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செலக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் அதாவது 4 வருஷத்துக்கு தான் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்தாலும் 50% அதாவது 100 பேரை செலக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 50 பேரை வந்து பெர்மனன்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதலாவது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் பேமெண்ட் கிடைக்கும். 9,000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேவா நிதியில வந்து ஜமா பண்ணுவாங்க. 2வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 33,000 ரூபாய் பேமெண்ட் வரும். 9,000 அதே மாதிரி சேவா நிதியில ஜமா பண்ணுவாங்க. 3வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 36,500 ரூபாய் வந்து பேமெண்ட் கிடைக்கும். 10,950 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா சேவா நிதியில ஜமா பண்ணுவாங்க. 4வது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் பேமெண்ட் கிடைக்கும். 12,000 ரூபாய் சேவா நிதியில ஜமா பண்ணுவாங்க. இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் பெர்மனன்ட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த சேவா நிதியை மறுபடியும் அந்த பெர்மனன்ட் ஆர்மி கணக்குல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நீங்க வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து சர்வீஸை விட்டு வெளியேற்றுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, அதாவது இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது, கிட்டத்தட்ட இவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது பேமெண்டா இருந்தாலும் சரி சேவா நிதியா இருந்தாலும் சரி. ஸோ இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது, இதை விட அதிகமா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்க ஆர்மியில எப்படியோ சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க, ஆனா உங்களோட ஹைட் கம்மியா இருக்கு, செஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸா இருக்கும். எப்படின்னா 152.5 தான் ஹைட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாக்டா இவ்வளவு செஸ்ட் வேணும் அப்படின்றதையும் கேட்கல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஹைட்டும் செஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷம் தான் இந்த சர்வீஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு அதாவது பெர்மனன்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி இன்னும் டீடைல்ஸா வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் கிளியரா வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜன் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.